மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் இதை லைவ் ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டரா தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா, ஒரு டைரக்டரா, ஆக்டரா பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பத்தி நான் சொல்றேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். ஆனா மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணுவோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யாவுக்கு ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்துல that is the journey. ராகினிக்கும் அதான் சொல்றேன், that is the journey. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமால நடக்காது. It takes a long time. Behind the screen a long time. முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்துல மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டை எல்லாம் நடந்திருக்கு ஸ்பாட்ல. He has seen I have been a very protective sister towards Preeta and everything. But அதை தாண்டி we know because அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய like more or less same age group தான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், என்ன நம்ம ரொம்ப நாளா சந்திப்போம். ஸோ படத்தை பத்தி சொல்லணும்னா, வெட்டு பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல கலா ஓகே தலையா தலாவான்னு தெரியல, நான் தலைன்னு சொன்ன கலா. ஸோ அந்த டைட்டில்ல வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்கு. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்துல வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன் நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராவோ இல்லை ப்ரொடியூசராவோ இல்லை டெக்னீஷியனாவோ நான் பார்க்கல. ஸோ உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பத்தி பாஸ்ட்டை பத்தி இங்க பேசினேன். ஸோ கண்டிப்பா வந்து அதுல வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்கு அந்த படத்துல. நான் பார்த்த அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதுல வந்து பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜய்காலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்றாங்கன்றதை நான் இப்பதான் பார்த்தேன். இங்க பேசுறதுக்கும் படத்துல பேசுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இட் இஸ் ஆக்ஷன் பேக் என்டர்டெய்னர் அண்ட் ராதன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் ஹிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வார்த்தை பேசுறாங்க இங்கிலீஷ்ல. பட் அது எப்படி வேணா சொல்லுங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும்னும் போது நீங்க நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்க சினிமால படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில வேணா படிக்கலாம். ஆனா சினிமாவை பிளான் பியா வச்சுக்காதீங்க.
keep it as your only option, first and only option. அதுலயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை. அதுல மட்டும் தெளிவா இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினைச்சா வந்து ஒரு படத்தை கண்டிப்பா மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்க தப்பா கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனா கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்றேன். பெரிய படங்களுக்கு வந்து போற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்கு, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்கு. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்க எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் ஆகும். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸ்ல வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்க வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, நீங்க திருத்துங்க, ஆனா நீங்க எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டரா நான் கேட்கிறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள் கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். And a huge thanks to Sir Vengayanu Sir and Premu Sir. ரொம்ப பிளஸ்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டரா, நான் ஹீரோவா நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸா இந்த மாதிரி கெஸ்ட் எங்களுக்காக வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இந்த படம் பற்றி பேசணும்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்கள் அப்பா ஒரு நைட் அவர் 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த படம் பேசும்போது நான் வந்து படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படங்களுக்காக கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி கோடி சொல்ல பண்ணுறாங்க. என்னால் அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% பண்ணேன் இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா கீழே நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th March இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இதில் நல்லா ரன் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியா இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போகிறான்னு ஒரு படம். ஸோ யார் யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணீங்க அந்த படம் கண்டிப்பாக பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் என்னால் சரியா யோசனை இல்லை. எல்லாரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்லா விஷயம் பேசுனீங்க, எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகும் பாருங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை, சின்ன படம் அது. நான் ஒரு சின்ன ஆக்டர், நான் இன்னும் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்னப்பலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை, சினிமா தான். சின்னப்பலேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு செஞ்சிச்சு. அதே சாப்பாடில் நானும் பெரியாளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை, பிளான் ஏ தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கணும், நான் ஒரு பிளான் இருக்கணும். ஸோ நல்ல ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.